அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய இன்னர் கண்டிஷன்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளுடைய ப்ரேயர்ஸ், நம்மளுடைய தியானம் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே நாம் ஒருத்தங்களுடைய அனுபவத்தை பார்க்குறோம். அவங்களுடைய விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் அப்படியே வாசிக்கிறேன். 11/7/2024. ஸோ அவங்களுடைய தியான நிலையில், உடலை மறந்த நிலையில் தியானத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மனநிலை உள்நிலையில் எப்படி இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அமைதி மற்றும் உள்தன்மையை இணைத்து கொண்டேன். கவனித்தல் அதிகமாகவும் எண்ணங்கள் குறைவாகவும் இருந்தது. மாஸ்டருடைய இணைப்பை என்னுடைய சொல் எழுத்துக்களால் அல்லாமல் உணர்வோடு இணைக்க முடிந்தது. அதனால் ஆழ்ந்து செல்ல முடிந்தது. டே டைம்ல கவனித்தலை தனியாகவும் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை தனியாகவும் உணர முடிந்தது. அப்போது தேவையற்ற எண்ணங்கள், பயம், விரக்தி வரும்போது திரும்ப மாஸ்டரிடம் பிரார்த்தனை செய்கிறேன். எண்ணம், சொல், செயல்களில் கவனம் அதிகமாக உள்ளது. முன்னாடி என்னோட ஜாப் நினைத்து ரொம்ப வருத்தப்படுவேன். இப்போ அந்த ஜாப்க்கு தேங்க்யூ சொல்கிறேன். கிட்ஸ் அண்ட் மென்டலி சேலஞ்ச் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். அவங்க முன்னாடி என்னை ஹர்ட் பண்ணும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன். இப்போ முடிந்தவரை கண்ட்ரோல் செய்கிறேன். அவங்களோட அறியாமைக்கு மாஸ்டரிடம் பிரார்த்தனை செய்கிறேன். பாஸ்ட் 2 months ஜாப்ல ரொம்ப டென்ஷன், விரக்தியோடு இருந்தேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்ன நடக்குமோ என்ற பய உணர்வோடு இருந்தேன். நேற்றைய தியானத்தில் மாஸ்டர் சொன்னது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வேண்டினேன். மாஸ்டருடைய சமநிலையை வேண்டினேன். ஸோ இந்த லாஸ்ட் வரக்கூடிய சமநிலை அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம பெரும்பாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய தேவைகள், ஆசைகளை அதன் மூலம் நிறைவேற்றிக்கிறோம். ஒரு உண்மையான ஆன்மீக சாதகனுடைய தேவை என்னவா இருக்கும்னா, தன்னுடைய மாஸ்டரினுடைய உள்நிலை எதுவோ அதே நிலையை நமக்குள்ள உருவாக்கி, மாஸ்டர் ஒரு வாழ்க்கையை இந்த ஃபிசிக்கல் பாடியில் வாழ்ந்தார்னா எப்படி வாழ்ந்திருப்பாரோ அதே தன்மையை வாழ முயற்சி செய்கிறது. இந்த இடத்துல நம்மளுடைய ஈகோ அப்படின்றது காணாமல் போயிடும். நம்மளுடைய சுயம் அப்படின்றது அழிந்து போயிடும். மாஸ்டர் அப்படின்றது ஆல்ரெடி அல்டிமேட் நிலையை அடைந்த ஒன்று. அதே நிலையை நமக்குள்ள உருவாக்கி நாம் வாழும்போது நாமளும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்டிமேட் நிலை எதுவோ அந்த நிலையில் வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு பிரச்சனைகள், வெவ்வேறு சூழ்நிலைகள், வெவ்வேறு காலகட்டங்களில் நம்மளுடைய மனதினுடைய நிலை மாறுபட்டாலும் நம்மளுடைய வேண்டுதல் எப்போவுமே மாஸ்டரினுடைய சமநிலை அது நமக்குள்ள உருவாக்கி அந்த நிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பிரார்த்தனையாகவும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி இதை லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறதும், திரும்ப திரும்ப அதை நினைத்து அதன் மீது ஒரு ஏக்கத்தை வளர்த்து அந்த உணர்வை அடையிறதுக்கான நிலை எதுவோ, அந்த உணர்வை அடையிறதுக்கான வழிமுறைகள் எதுவோ அதில் நாம் ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு சரியான ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படின்றது நம்மளுடைய இன்னர் கண்டிஷனுடைய சேஞ்சஸ் பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறை தியானத்தின் போதும் நம்ம வெவ்வேறு உணர்வுகளை பெறுறோம். அந்த உணர்ச்சிகளை பெறுவதற்கான காரணம் நம்முடைய உள்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். கடந்த சில நாட்களாக நம்மளுடைய ஆன்லைன் மெடிடேஷனில் இந்த உள்நிலை மாற்றம் பற்றியும் அதில் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்வதற்கான விஷயத்தையும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இவங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சமநிலை அப்படின்றது மாஸ்டரினுடைய சமநிலையாக மாறணும். புற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனுடைய தாக்கங்கள் எப்பெல்லாம் நம்மளுடைய உள்நிலையை மாற்றுதோ நாம் மீண்டும் மாஸ்டரினுடைய சமநிலை எதுவோ அதே நிலைக்கு திரும்பணும் அப்படின்றது தான். நன்றி.